குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியில் இருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி 24/4/2024 புதன்கிழமையாகின்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு, அதையும் பார்த்துருவோம். முதல்ல ஜோதிட குறிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைய ஜோதிட குறிப்பில் சனி பகவானை பற்றி ரொட்டீனாக பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கிறத நேற்று முந்தானத்தெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி அந்த சனி பகவான் 8ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். முதல்ல ஆயுள் காரகன் அப்படிங்கிற ஒரு சனி பகவான், அவர் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது முதல்ல ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. அதுபோக சனி 8க்கு போயிட்டால் நிறைய கஷ்ட நஷ்டங்களாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. ஆயுள் பலமாக இருந்தாலே நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நல்லவங்களுக்கு காலம் இல்லை அப்படின்னா சீக்கிரம் இறந்து போயிடுறாங்க. அந்த ஃபிலாசபிக்குள்ளே நம்ம போகலை. இப்போது 8ஆம் பாவத்தில் சனி இருந்தது அப்படின்னா உறவுகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஜாதகரும் உறவுகளிடமிருந்து விலகி தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது. உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சகோதரம், மாமனார் அப்படிங்கிற உறவுகள்கிட்ட மேக்சிமம் எவ்வளவு தனிச்சிருக்க முடியுமோ அவ்வளவு தனிச்சிருப்பார். இல்லைன்னா அந்த சனி தனிச்சிருக்க வைக்கும். கண்களில் பாதிப்பு ஏற்படும். குழந்தைய இருக்கிற சூழ்நிலையில் தாமதமாக பேசக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ஆனால் நல்ல பேராற்றல் இவர்கிட்ட இருக்கும். பயங்கரமான துணிவு, இந்த கரேஜ் இருக்கும் இவங்ககிட்ட. வாக்கு பலம் உண்டு. என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே நடந்துடும். நிறைய அஸ்ட்ராலஜர் சனி 8ஆம் பாவத்தில் இருந்தோ, 2ஆம் பாவத்திலேயோ அல்லது 2ஆம் பாவத்தை பார்த்தோ சேர்ந்தோ, 2ஆம் அதிபதி கூட சேர்ந்தோ பார்த்தோ, இந்த அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வாக்கு பலம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதை பற்றி தனியாக வாக்குப்பளிதம் கருணாக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். அவனை கருணாக்குப்பா, அவன் என்ன சொன்னாலும் நடந்துடும், கவனமாக இருக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேச்சு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அந்த 8ஆம் இடத்துல சனி இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளாக பார்ப்போம், சரியா? அப்போ கருணாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம். இப்போது கருணாக்கு அப்படின்னா 2ஆம் பாவத்தோட பாவகிரகங்கள், இருள் கிரகங்கள் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்களுக்கு நாக்கில் அந்த கரும்புள்ளி, கருமச்சம் இருக்கும். அவர்களுடைய வாக்கு பலிதமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது இன்றைய நாளுக்கு உண்டான மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய நாள், இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், நள்ளிரவு 12:40 வரை. இன்றைய திதி பிரதமை திதி. மறுநாள் காலை 6:46 வரை. இன்றைய கரணம் பாலவகரணம். மாலை 6:05 வரை. இன்றைய நித்திய நாமயோகம், சித்தி நாமயோகம் மறுநாள் காலை 5:04 வரை. இன்றைய சுப நேரங்கள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் சூரியன் குரு, கன்னி ராசியில் கேது, துலா ராசியில் சந்திர பகவான், கும்பராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன். இந்த கிரக நிலைகளில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது? அறிமுகம் இல்லாத நபர்களின் மூலமாக தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலும் உருவாகக்கூடிய ஒரு சூழல். இப்போ புதுசாக யாராவது பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா முழுசாக நம்பிடாமல் அந்த ஒரு கேப் அவங்ககிட்ட பயன்படுத்துங்க. தாமரை இலை மேலே இருக்கக்கூடிய தண்ணி போல் ஒட்டியும் ஒட்டாமல் அப்படி சுமூகமாக கொண்டு வரதுக்குண்டான வழியை பாருங்கள். ஏன்னா அவர்களால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் நடக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற பொருளையோ அல்லது காசையோ குறி வச்சு உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்தவார் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா,
தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க போதும். அன்வான்டாக எதையும் பேச வேண்டாம். மற்றபடி இன்றைய நாள் நினச்ச காரியங்கள் நினச்சபடி நடந்தேறும். அது லீகலாக இல்லீகலாக அப்படிங்கிறது ரெண்டாவது. குறுக்கு வழியில் போனாலும் காரியம் இன்று உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறத சொல்லுது. வாழ்க்கை துணையை அனுசரிச்சுக்கணும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் பயங்கரமான அலைச்சல். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்னு தெரியாமல் ஒரு காரியத்தை எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு நிறைய சிரமங்களை சந்திப்பீங்க. ஆனால் சிரமங்கள் எல்லாமே அந்த தடைக்கல்லுகள் எல்லாமே உங்களுக்கு படிக்கல்லாம் மாறும். இன்றைக்கி எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு இறுதியில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வயது மூத்த நபர்களை மேலதிகாரிகளை முடிந்தளவு அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழல். முடியாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் சில நேரங்களில் பல பேர் செய்கிறதில்லை. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு மனதும் இருக்கும், உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும், உதவியும் செய்வீர்கள். இன்றைய நாள் இப்படி ஒரு அமைப்பு உள்ளது. தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா அந்த எதிர்ப்புகளை இனிமேல் வளர விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசித்து அதை செய்தும் காட்டுவீர்கள். எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. தேவையில்லாத வாக்குவாதங்களுக்குள்ளே மட்டும் போகக்கூடாது. தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகளை மட்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத பயணங்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைய நாள் உண்டு. வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். புதுசாக நபர்கள் வாடிக்கையாளராக கிடைப்பாங்க. புது முகங்கள் நண்பராக மாறுவதற்கும் உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு. பயணத்தால் ஆதாயமும் அதே நேரத்தில் அலைச்சலும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கடன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிடும். ஆனால் அளவுக்கு மீறி தகுதிக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கடன் வாங்கக்கூடாது இன்றைய நாள். மேலும் தேவையில்லாத எதிர்ப்புகள் ஏதாவது நம்மளை சீண்டுறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல ஆஃப் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அடுத்த வேலையை பார்ப்பீங்க. எதிரிகள் நடுங்கும் மாதிரியான செயல்பாடுகள் இன்று உங்களிடம் பார்க்க முடியும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக விருச்சிக ராசி. நிறைய ஆசைகள், நிறைய சிந்தனைகள், நிறைய திட்டங்கள், இது எல்லாமே மனசுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். எதையும் இன்று செயல்படுத்த முடியாது, செயல்படுத்தவும் கூடாது. ஏன்னா நடைமுறைக்கு எது சாத்தியப்படாதோ, எது இயல்பான விஷயம் இல்லையோ அதுதான் மனசு இன்றைக்கி விருப்பப்படும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. குழந்தைகளினுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம்
வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அதாவது தனுர் ராசி. தாய் வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத மன அழுத்தங்களும் சங்கடங்களும் வரும். தாயாருக்கு உடல்நிலை சற்று பாதிக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அது சரியான நேரத்தில் பயன்படுத்த முடியாது போகக்கூடிய ஒரு சூழல் உண்டு. எந்த அளவுக்கு பக்குவமாக நிதானமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கு வெற்றியும் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சகோதர வழி இளைய சகோதர வழி உறவுகள் மூலமாக சற்று சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அக்கம் பக்கத்தினர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க. தேவையில்லாமல் ரொம்ப அட்டாச் ஆகிட வேண்டாம். உங்கள் குடும்ப விஷயங்களை வெளியில் பேச வேண்டாம். மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லதாக சொல்லுவீங்க, அதுவே அங்கே நெகட்டிவாக போய் நிற்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. மற்றபடி உங்களுடைய தைரியமும் உங்களுடைய முயற்சியும் உங்களை ஒருபடி மேல் உயர்த்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நாராயண பெருமாள் நாராயணர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி தேவையில்லாத பேச்சை குறைச்சிக்கிட்டாலே போதுமானது. விதண்டாபாதமான பேச்சுக்களை குறைக்க வேண்டிய ஒரு நாள். நடப்பை அறிந்து கொள்ளாமல் உங்களுக்கு தெரிந்தது மட்டுமே சரி என்று பேசக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. அப்படி பேசுகிறதுனால குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் வரும். அப்புறம் அதை சமாளிக்கிறதுக்கு இன்றைய பொழுது போயிடும். வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் மீன ராசி. யாரையும் நம்பாமல் இன்றைய நாளில் உங்களுடைய வேலைகளை முழுமையாக நீங்களே செய்து கொள்ளுங்கள். ஒருவருடைய தயவு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டால் அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான சாதகமும் செய்ய மாட்டார்கள். அதன் மூலமாக தேவையில்லாத மன அழுத்தமும் மன உளைச்சலும் உண்டாகும். தனிமையை மனம் நாடும் அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டு. ஸோ நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். ஆடம்பர விஷயங்களுக்கு ஆசைப்பட வேண்டாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்கோளமுடன். திருச்சிற்றம்பலம்.